ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்னைக்கு கோவிந்தன் வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். கோவிந்தன் வீட்டில் வந்துட்டு கோதுமை மாவு தோசை இன்னைக்கு காலையில். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு ஒயிட் சட்னி, அப்புறம் இதில் பாருங்கள் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சட்னி. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சட்னி. காலையில் எழுந்திரிச்சு கீரையை கொஞ்சம் பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் வந்துட்டு நான் புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன்ப்பா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டு. என் பையனும் சாப்பிட்டான். அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றாண்டு சின்ன சின்ன வேலை, வீட்டை கூட்டுற வேலை, வீடு வாசலில் கூட்டுற வேலை அந்த மாதிரி இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நான் எனக்கும் என் பெரிய பையனுக்கும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கோதுமை தோசை. வாங்க, யாருக்கெல்லாம் தோசையோட இந்த சட்னி ஒயிட் சட்னி வச்சு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். இப்போ வாங்க கோவிந்தன் வீட்டில் சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்துட்டு மருத்துவ குறிப்பு என்னன்னாப்பா, நம்ம உடம்புல வந்துட்டு புது ரத்தம் சுரக்கிறதுக்கு வந்துட்டு தர்ப்பப்புல் இருக்குதுங்களா, நம்ம தமிழ்நாட்டு பக்கம் நிறையா கிடைக்கும். தர்ப்பப்புல் வாங்கி அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு உள்ளுக்கு, அதாவது சூப் மாதிரி வச்சு குடிக்கிறதோ இல்லை பொடியாக வந்துட்டு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கூட நமக்கு உள்ளுறுப்புகளில் வந்துட்டு புது ரத்தம் உருவாகும் அப்படின்றது இருக்குது மருத்துவம். அது மாதிரி வாங்கி பயன்படுங்க. புது ரத்தம் உரட்டும், நம்ம உடம்புல சக்தி கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. பாய்ப்பா. சி